ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அருமையான நாளிலே கூட ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன தீர்மானம் என்றால், நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு, சோர்வின் வாழ்க்கையை விட்டு, அசதியின் வாழ்க்கையை விட்டு நாம் எழும்ப வேண்டும். தகப்பனுடைய அன்பை ருசிக்கும்படியாக எழுந்த அந்த இளைய குமாரன் லூக்கா 15:11 நாம் வாசிக்க முடியும். அவன் பன்றிகள் உண்ணும் தவிட்டை சாப்பிடும்படியாக அவனுடைய நிலைமை இருந்தது. தகப்பனை விட்டு பிரிந்த சூழ்நிலை, பாவ வாழ்க்கை, பாவ சந்தோஷம், பாவத்துக்கு அடிமையான போனவன். அவன் தகப்பனுடைய அன்பை ருசிக்க அவன் எழுந்தான். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் தீர்மானம் அவனை தேவனுடைய அணைப்புக்குள்ளே கொண்டு வந்தது. அவனை தேவனுடைய அந்த தகப்பனுடைய அற்புதமான தலைச்சீராவையும் பாதரட்சைகளையும் புதிய வஸ்திரங்களையும் தரிக்கும்படியாக அவனுக்கு உதவி செய்தது. அந்த இளைய குமாரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். தன் தகப்பன் வீட்டுக்கு போவேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று நான் அறிக்கையிடுவேன். அவன் தீர்மானம் எடுக்கிறான். அவனுடைய தீர்மானம் அவனுடைய பழைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சுயநலமுள்ளவனாக இருந்தான், தனக்கானதையே தேடினான், பின்மாற்றமுடையவனாக இருந்தான். பாவ சந்தோஷம், பாவ வாழ்க்கை, துன்மார்க்க ஜீவியம், கிருபைகளை நஷ்டப்படுத்தினான். தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இழந்தான், பரிதாபத்துக்குரியவனானான். சாத்தானுடைய ஆளுகைக்கு முற்றிலும் அவன் ஆளுகைக்கு உட்பட்டவனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய தீர்மானம், நான் எழும்புவேன், என் தகப்பனிடத்திலே போவேன் என்று சொன்னான். அவன் எழுந்து அந்த தீர்மானத்தினால் அவனுக்கு கிடைத்தது, தகப்பனுடைய அன்பை அவன் கண்டான், தகப்பனுடைய அணைப்பை அவன் பெற்றான், தகப்பனுடைய மனது உருக்கத்தை பெற்றுக்கொண்டான், தகப்பனின் முத்தங்களை பெற்றுக்கொண்டான், தகப்பனின் இரட்சிப்பின் வஸ்திரங்களை அவன் பெற்றுக்கொண்டான், தகப்பனின் அதிகாரம் அவனுக்கு கிடைத்தது. இதை நாம் அவனுடைய தீர்மானம் அவனை கொண்டு வந்து எல்லா விதத்திலும் உயர்த்துகிறதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லி நான் எழும்புவேன் என்ற தீர்மானம், தகப்பனுடைய அன்பை ருசிக்க நாம் எழுந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சோர்விலிருந்து முன்னேறி செல்ல நாம் எழுந்திருக்க வேண்டும். எலியா 1 ராஜாக்கள் 19:5 பார்க்கும்போது, அவன் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினான், புறஜாதிகளை அவன் அழித்தான், ஆனாலும் அங்கே தேவன் அவனுடைய சோர்விலிருந்து அவனை எழுப்பி அவனை முன்னேறி செல்லும்படியாக உதவி செய்தார். சோர்வில் இருந்த எலியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, நிம்சின் குமாரனாகிய ஏகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அபெல் மெகோலே ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் அவனை எழுப்புகிறார். சோர்விலிருந்து முன்னேறி செல்ல எழுந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவ சித்தத்தை செய்ய நம்ம எழுந்திருக்க வேண்டும். ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் பார்ப்போமானால், ரூத்தின் புஸ்தகத்தில் நகோமியும் எழுந்திருந்தாள். தேசத்தை விட்டு எழுந்து அவள் பெத்லெகேமுக்கு புறப்படுகிறாள். எழுந்ததினால் ஒரு குடும்பம் ரட்சிப்புக்குள்ளே வந்தது. நகோமி வாழ்க்கையிலே கசப்பு நீங்கி போயிற்று. நகோமி நல்ல ஒரு மருமகன் கிடைக்க, போவாஸ் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். நகோமி எழுந்ததினால் அந்த மோவாபின் அருவருப்பிலிருந்து விடுதலை கிடைத்தது. நகோமி அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றின் பரம்பரையில் இணைக்கப்பட்டால் நகோமி. ரூத்துடைய புஸ்தகம் 4:21-22 மத்தேயு 1:4-5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நமக்காக ஒருவர் எழுந்தார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் எபேசியர் 5:15-16
14, 15, 16 வசனங்கள். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறாரே. ஏனென்றால் தேவன் நமக்கு எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நாம் எழுந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இளையகுமாரன் எழுந்ததினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான், எலியா எழுந்ததினால் பெரிய அபிஷேகத்தை அவனால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு நகோமி எழுந்ததினால் அந்த குடும்பம் அந்த தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வம்சத்தில் இணைக்கப்பட்டது. அதனால் இன்றைக்கு தேவனுடைய முகம் நம்மையிலே பிரகாசிக்க செய்ய போதுமானவராக இருக்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நிச்சய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.